வாட்டர்மெலன் எங்கெங்கெல்லாம் வச்சிருக்காங்களோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணோம். அதை ஐடென்டிஃபை பண்ணி இன்றையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எல்லா இடத்துலையும் வந்து எக்ஸாமின் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா வள்ளூர் கோட்டத்தில் வந்து நாங்கள் செக் பண்ண வந்தோம். அந்த செக் பண்ண இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 கடை தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணோம். அதுலேயே பார்த்தோம்னா நிறைய பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருச்சாளி, எலி அது மாதிரி சாப்பிட்டு குடஞ்சி ஓட்ட போட்டதெல்லாம் நாங்கள் எடுத்துருக்குறோம். அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கோம். அது எல்லாமே எடுத்து இப்போ டிஸ்போஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட அது நிறைய காய்கள் வரும். அது எப்படி டன்னு கணக்கிலே வரும்னு நினைக்கிறேன். அது இப்போ தான் வர சொல்லியிருக்கோம். இப்போ கார்பரேஷன்லேருந்து வண்டி வர சொல்லியிருக்கிறோம். அந்த கெட்டுப்போன பழங்களை எல்லாமே எடுத்து நாங்கள் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணி அது இங்கிருந்து அகற்றிடுவோம். ஏன்னா இப்போ வந்து சம்மர் ஆரம்பிச்சிட்டனால எல்லா இடத்துலையுமே திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர்மெலன் வந்து நிறையா கடைகள் முளைச்சிருக்கு. ஸோ எல்லா கடைகளையுமே நாங்கள் வந்து அதை இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்க இந்த கடைக்காரங்களுக்கு நாங்கள் ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கிறது என்னன்னா, எந்த பழமும் கீழே வைக்காதீங்கன்னு தான் நாங்கள் சொல்லிக்கிட்டே வர்றோம். ஏன்னா கீழே வச்சுறதுனால நைட் ஆனால் எலிகள் வந்து எல்லாம் கடி சாப்பிடுது. அதனால அந்த பழங்கள் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா பிளாட்ஃபார்ம் ஓரத்திலே தற்காலிகமாக ஒரு ஸ்டாண்டு மாதிரி போட்டுக்குங்க. அதனால உயரம் இடுப்பளவு உள்ள ஒரு ஸ்டாண்டு மாதிரி போட்டு பழங்களை அது மேலே அடுக்கி வச்சு ப்ராப்பராக நைட் ஆனால் க்ளோஸ் பண்ணி கட்டி வச்சிருங்கன்னு நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை எதுவும் பாதிக்கக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி கெட்டுப்போன பழங்களோ எலி தின்ன பழங்களோ இருந்ததுன்னா கண்டிப்பாக சாப்பிட்டா நம்ம குழந்தைங்களுக்காகட்டும் யாருக்கா இருந்தாலும் உடம்பு சரியில்லாமல் அது லெப்டோஸ்பிரைசஸ்லாம் வந்ததுன்னா நம்ம காப்பாற்றுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால இந்த சீசனை பொறுத்தவரையில மக்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிறது விரும்புறது என்னன்னா, உணவு பாதுகாப்பு துறையில இந்த மாதிரி கடைகளில் நீங்க போய் சாப்பிடுங்க. ஆனால் சாப்பிடாம எந்த இடத்துல கட் பண்ணி ஈக்களோ இல்லை பூச்சிகளோ இல்லை எலிகளோ கடிக்காத இருக்கிற மாதிரி பழங்களா இல்லை இந்த பழங்களை வந்து பத்திரமா அவங்க பாதுகாக்கிறாங்க பார்த்துட்டு பிறகு சாப்பிடுங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த பழங்கள் சாப்பிடும் பொழுது கையில் கொஞ்சம் ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை துணியோ ஏதோ ஒரு துணி இருந்தால் கூட அப்படியே தொட்டு பாருங்க. கையில் வந்து இருக்கா, கையில் ஏதாவது சிவப்பு கலரில் ஒட்டுதான்னு மட்டும் பாருங்க. இல்லை சுவை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா, சக்கரைப்பாக்கு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னால் தயவு செய்து அந்த பழத்தை வாங்க வேண்டாம். ஏன்னா அது வந்து கலர் ஆட் பண்ண பழமாக இருக்கும். ஏன்னா நிறைய பழங்கள் இப்போ வர வர இன்னும் ஃபுல்லா முத்தின பழமா நமக்கு வராது, பழுத்த பழமா இன்னும் வர்றதுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஆனா இப்போ வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா காய்கள் முக்கா காய்களா தான் வருது, அரை காய்கள். அது வந்து டேஸ்ட் இருக்காது. அந்த டேஸ்ட்டுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஊசியில வந்து இன்ஜெக்ட் பண்ணி கலரை வந்து உள்ளுக்கார இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா சக்கரை பாவம் இனிப்பா இருக்கும், கலராகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து இப்போ வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க.